கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். பலமளி தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. பலமளி தெம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. தாரகம் நீரல்லவோ. தாரகம் நீரல்லவோ. சங்கீதம் 37வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோம். 23வது வசனம். Psalm 37 and verse 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. Let's read Psalm 37 and verse 23. The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. Amen. The steps of a good man are ordered by the Lord, and he delighteth in his way. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிறோம், God orders the step for the righteous. எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழியை அவர் சொல்றாராம். அதை தான் நம்ம ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். We read in Isaiah chapter 30, 30வது அதிகாரத்தில் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Isaiah 30 and verse 21. And thine ears shall hear a word behind thee, saying, This is the way, walk ye in it, when ye turn to the right hand and when ye turn to the left. Amen. சில வேளைகளிலே எந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு டைலமால நம்ம இருப்போம். What to choose, we may not be knowing. So in those times, we need to depend on the Lord. We have to wait in prayer. ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் பொழுது the steps of a good man are ordered by the Lord. நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உமக்கு சித்தமான வழியை மட்டும் எனக்கு தெரிந்து வைங்க, உமக்கு சித்தம் இல்லாத வாசல்களை எனக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக வழிகள் இருந்தாலும் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள், கோ திஸ் வே, இதை சூஸ் பண்ண, இப்படி நட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும்.
அதை கேட்டு ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்கும் பொழுது அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அவன் பிரியமாக தேவனுக்கு சித்தமான வழியிலே அவன் நடக்கும் பொழுது, சங்கீதம் 91:11 நாம் வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Psalm 91:11. For he shall give his angels charge over thee to keep thee in all thy ways. Amen. In all thy ways means the ways which are ordered by the Lord, and you hear God's voice and walk in it, then the Lord grants you his protection. தேவனுடைய சித்தமான அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய வழியை நம்ம போகிற வரைக்கும் till we reach our destination, God commands his angels charge over us. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். வழியில ஒரு தடவை காண்பித்து விட்டார் என்று சொல்லி வழியில போகும்பொழுது ஆண்டவரை நம்ம மறந்து விடக்கூடாது. அதனால்தான் நீதிமொழிகள் 3:6 எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Proverbs 3:6. In all thy ways acknowledge him, and he shall direct thy paths. Amen. First சொல்லிடுவார் ஆண்டவர், you have to go to Bangalore, or you have to go to Hyderabad, or you have to go to Delhi, இல்ல அப்ராட் போகணும், அது கர்த்தர் சொல்லிடுவார். ஆனா போகிற பாதையில கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு you have got the direction அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே யூ ஹாவ் டு ரிமெம்பர் த லார்ட். அதனால தான் 3:6 பார்க்குறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அக்னாலஜ் த லார்ட் இன் ஆல் யுவர் வேஸ் அண்ட் ஹி ஷால் டிரெக்ட் தை பாத்ஸ். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏதாவது கோணலா இருந்ததுன்னா அதை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நம்முடைய வழிகள் அவருடைய சித்தத்தின்படி இருக்கத்தக்கதாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த 2023 எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவரே எங்களுடைய வழிகளிலெல்லாம் நாங்கள் உண்மை நினைத்து கொள்ள வேண்டும். நீர் எங்களை எந்த வழியில நடக்கும்படி கட்டளை இடுகிறீரோ, the steps of a good man are ordered by the Lord. ஹல்லேலூயா. நீங்க நாங்க எந்த வழியில நடக்கணும் நீங்க கட்டளை கொடுக்கிறீங்களோ அந்த வழியில நாங்கள் நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் சொன்னீரப்பா, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் கட்டளையிட்ட வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய வழியெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாரை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வழி தெரியாத குருடனை போல இருப்பார்களானால் நீர் வழி நடத்துவீராக அப்பா. வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே. வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே. வழியிலுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். வழியிலுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். உம் சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே, என் இயேசுவே. தாழ்த்துடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.